வெல்கம் டு கிரேசி vlogs. ஆஃப்டர் லாங் டைம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு இன்னைக்கு வந்தியா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ எடுத்தோம். ஆக்சுவலா இன்னைக்கு இன்னைக்கு ஏன் எங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊருடைய யாரும் அவ்வளோ சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னு அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியல. தெரிய வைக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல இருந்து வீடியோ எடுத்துருக்கோம். ஆக்சுவலா எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏரி எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊரோட வீர மிகப்பெரிய அடையாளம் வீராணம் ஏரிக்கு தான். அதான் இப்போ இங்க நம்ம வீராணம் ஏரியோட ஹிஸ்டரி ஒரு சின்ன ஹிஸ்டரி உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது இந்த வீராணம் ஏரிங்கிறது இந்த ராஜ ஆதித்யங்கிற ஒருத்தர் இங்க ஒரு போருக்காக எதிர்நாட்டு அந்த தக்கோலம்னு ஒரு ஊர்ல, ஆக்சுவலா தக்கோலம்னு ஒரு ஊர்ல ஒரு போர் நடக்க இருந்தது. அந்த ஊர்ல அவங்க என்ன போருக்கு வரவே இல்லை. இவர் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ அவரோட போர் வீரர்கள் எல்லாம் இங்க இருந்திருக்காங்க. இங்க உட்காந்துருப்பாரு. போர் வீரர்கள் எல்லாம் நின்றுட்டு இருந்திருக்காங்க. இங்க பாருங்க. ஆமா, போர் வீரர்கள். இப்ப நான் தான் அந்த ராஜான்னு வச்சுக்கேன். எல்லாரும் என்ன சும்மா இருக்கீங்க, போயிட்டு ஒரு ஏரி உருவாக்குங்க, அவர் போர் வர வரைக்கும். அதாவது எதிர்நாட்டு படை தக்கோலம்னு ஒரு ஊர்ல இருந்து அந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டு படை வர வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப இவர் வீரர்கள் அவர் அவரோட மைண்ட் செட்டப் என்னவா இருக்குன்னு தெரியல. ஒரு ஏரியை கட்டுங்க அப்படின்னு இருக்காரு. இவங்க கட்டிக்கிட்டே இருக்கிறப்ப பாதியில என்ன ஆகுது, அந்த நாட்டு படையில இருந்து வந்துடுறாங்க. வந்தோடனே இவர் என்ன பண்ணிடுறாரு, பாதி பேரை மட்டும் அழைச்சிக்கிட்டு பாதி பேரை இங்கே ஏரி கட்டுங்க, நீங்க ஏரி. அவர் எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டாரு. ஆக்சுவலா ஏரி கட்டதான் வந்தோம்னு நினைச்சிட்டு பாதி பேரை அதுல விட்டுட்டு பாதி பேரை போருக்கு ஆச்சிட்டு போனார். போருக்கு ஆச்சிட்டு போன இடத்துல ஆக்சுவலா அவர் செத்துட்டாரு. எப்படின்னா யானையில போருக்கு போயிருக்காரு. யானையில, ஆமா, யானை மேலேயே செத்துட்டாரு. அதனால அவருக்கு அதுல ஒரு பேர் ஒண்ணு இருக்கு. அது எனக்கு அவ்வளவா தெரியல. அவர் செத்ததுனால அப்ப இந்த பொன்னியின் செல்வனை யார் ஆட்சி பண்ணிருக்காங்கன்னா பராந்தக சோழன்கிற ஒருத்தர் தான். பராந்தக சோழன். அவருடைய இன்னொரு பேர் தான் வீரநாராயணன். நம்ம ஊர்ல கூட வீரநாராயணன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. யாருக்கா தெரியுமா? அந்த சைடு தான் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா வீரநாராயணன்ங்கிறது தான் இந்த ஏரியோட பேரு. ஆனா அது எல்லாரும் கூப்பிட்டு வீரநேரி அதெல்லாம் எல்லாம் வீரநாராயணி எவ்வளவு படைப்போம். அவன் கால் சொல்றேன்னு வச்சுக்க, நீ அப்படியே காது கேட்கதான் வந்தாடே வீரநேரியம் அப்படின்னு வீராணி ஏரி கூட இப்ப ரொம்ப ஷார்ட் ஆக்கிட்டானோ வீங்கிறானோ வீல இருக்கம்பா அப்படிங்கிறானோ. அந்த அளவுக்கு பஸ் முட்டுற மாதிரியே வருதுடா. ஆனா நம்ம ஊர்ல இந்த ஒரு ஏரிக்கு நிறைய இப்போ இதோட தண்ணி அது சேமிச்சு வச்சுக்கோட கெப்பாசிட்டி 1500 மில்லியன் டன். அந்த அளவுக்கு இப்ப தண்ணியை சேமிச்சு வச்சுக்கணும் நமக்கு. ஆனா அந்த அளவுக்கு இந்த ஏரியா பத்தி செஞ்சு இது இங்க சென்னைக்கு போதும் தண்ணி. நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஒரு அடையாளமான ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அதை நம்ம என்ன நினைப்போம், நாங்க தான் யோசிச்சதே இங்க வெளில போய் நல்லா ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை அப்படின்னு. ஆனா நம்ம ஊர்லயும் இப்ப ஒரு இடம் இருக்கு. அந்த காலத்துல மனுஷங்களாலே உருவாக்குன இவ்வளவு பெரிய ஒரு ஏரி, கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டருக்கு இந்த ஏரி கட்டி, 16 கிலோமீட்டர் இதோட அகலம். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அது கட்டியிருக்காங்க. நீளம் இது நாங்க ஃபுல்லா ட்ரோன் ஷாட் எல்லாம் நிறைய இருக்கு, நான் போடுறேன், மறக்காம பாருங்க. இது இங்க இருந்து சென்னைக்கு தண்ணி போகுது. ஆனா இதுக்கு அது என்ன இடம், கொள்ளிடத்துல இருந்து இங்க தண்ணி வருது. இதுக்கு நிறைய ஹிஸ்டரி இருக்கு. ஆமா, நிறைய இருக்கு. எங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் கேதர் பண்ணேன். இது ரொம்ப ஒரு நம்ம ஊர்ல இப்படி ஒரு இடம் இருக்கு. எல்லாம் நம்ம சொந்த விட்டுட்டு வெளில போய் எல்லாம் கேரளா, ஊட்டி, கொடைக்கானல், கோயம்புத்தூர், நம்ம ஊர்ல இப்படிப்பட்ட சூப்பரான இடம் இருக்கு. அங்க பாருங்க கேமராமேன். கிட்டத்தட்ட கடல் போல் எல்லாருமே. நான் நம்ம ஊருக்கு எப்படி தெரியுமா, இந்த ஏரி இருக்கனாலதான் நம்ம ஊர் பேரே கொஞ்சம் கொஞ்சமா நியூஸ்ல வர ஆரம்பிக்கும். காட்டுமன்னார் கோயிலில் இருக்கும் வீராணம் ஏரியில் தண்ணி புகிரண்டு அடிச்சு அந்த மாதிரிதான் வரும். ஆனா இது ரொம்ப. ஆனா நான் ஒன்னே சொல்லிக்கிறோம், நண்பர்களே, தயவு செஞ்சு இதுல குப்பையை மட்டும் போடாதீங்க.
நம்ம ஊர்ல உள்ளவங்க யார் பாத்துட்டு இருந்தாலும் தண்ணியை விட குப்பை தான் நிறைய இருக்கு. ஆமா, இந்த குப்பை ஏன்னா நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஒரு அந்த காலத்துல இருந்து இப்படி சூப்பரா கட்டி இதை வந்து பாதுகாத்து வச்சிருந்திருக்காங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ பாருங்க ட்ரம் எல்லாம் போனேதான் பாருங்க. அது இல்ல எவனும் அடிச்சுட்டு கப்பெல்லாம் போட்டு சரக்கு பாட்டில் மட்டும்தான் இருக்குங்க, வேற ஒண்ணுமே இல்ல. சைடிஷ் வாங்கிட்டு இருந்தா எடுத்துட்டு போயிடலாம்னு பாக்குறாங்க. இல்ல அதனால பாத்தீங்கன்னா இது ரொம்ப இதுக்கு வந்து இன்னொரு மெயினா ஒரு கேட் ஒண்ணு இருக்கு. அது உள்ள போனோம்னா வீரநேரி இன்னும் கொஞ்சம் நல்லா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்தாங்க தான் போறோம். இதெல்லாம் வெயிட் பண்ணி காத்திருந்து பாருங்க. அங்க பாருங்க எவ்வளவு குப்பை இருக்கு. ஆனா நீங்க இந்த குப்பை அது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அங்க அவ்வளவு அழகா அந்த போட்டிங் பண்றது செம வியூ இங்கன்னு பார்த்தா. அப்புறமா இது வந்து சொல்ல முடியாது. இந்த நம்ம உட்காந்துற இடத்துல இவரு அவரு பேர் என்னடா அருணாச்சலம் அருள்மொழி தேவன் நம்ம இந்த இடத்துல கூட உட்காந்து வந்துருக்கோம். குதிரை அப்படி பாட்டிட்டு குதிரை பாட்டிட்டு உட்காந்துருக்கலாம், சொல்ல முடியாது. நம்ம வந்து இந்த இடத்த தயவு செய்து எல்லாரும் குப்பை போடாதீங்க. நாங்க வந்து உங்க வீட்டை எப்படி சுத்தமா வச்சிருப்பீங்களோ அந்த மாதிரிதான் நம்ம ஊரையும் நம்ம சுத்தமா வச்சிருக்கோம். இது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து டூரிஸ்ட் பிளேஸா வர மாட்டேங்கிறாங்க. ஆமா, அது இன்னுமே எனக்கே ஆச்சரியமா. நாங்க வீடியோ எடுக்கிற நேரமா அது என்னன்னு தெரியல. பட் இது டூரிஸ்ட் பிளேஸா வர மாட்டிருப்பாங்க. அது இல்லாம நீங்க நிறைய இங்க வந்து பாப்பீங்க. அப்பயும் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்பயும் குப்பை தெரியும் உங்களுக்கு. நாங்க அப்போ வந்து எப்படி இருந்தாலும் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா அப்போ நிறைய கூட்டம் இருந்தாலும் இருக்கும். ஏன்னா இது நல்ல ஒரு இடமா இருக்கு. நாங்க சும்மா இருக்கிறப்ப இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸ், நீங்க ஜாலியா இருக்கலாம், உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். ஆமா, என்ன கொஞ்சம் நேரம் நீங்க மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும்னா ஒரு மாஸ்க் எடுத்துட்டு வாங்க, நல்லா ஜம்முன்னு உட்காந்து. ஆமா சரி, இப்ப அடுத்து நேரம் அந்த வீரநேரி டேம் போலாமா? வாங்க. கவர்மெண்ட் பண்ண தப்பி இந்த இடத்துல உட்கார மாரி வச்சதுதான். எல்லாங்க நாங்களே சொல்ல முடியும். நாங்களே இப்போ உட்காந்தோம். நாங்க கெட்ட பழக்கம் இல்லை. அதான் இதே வீடு கெட்ட பழக்கம் இருக்கிறவங்களுக்கு உட்காந்தாங்கன்னா அப்படியே உட்காந்தோமா சரி ஒரு பாட்டில சரக்கா அடுத்துக்கு உள்ள கொண்டு போவோம் அப்படின்னு போட்டு போயிடுவாங்க. இதோட மதிப்பு வந்து ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷம் கழிச்சுதான் தெரியும். இவ்வளவு பெரிய ஒரு ஏரியா வந்து மனுஷங்க கட்டிருக்காங்களான்னு இப்ப அந்த அளவுக்கு யாரும் பெருசா வந்து கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அது மனுஷங்க கட்டின ஒரு ஏரி. இப்பெல்லாம் மனுஷனுக்கு தான் மனுஷன் ஒரு நம்மளாட்டி இந்த ஒரு நவீன காலத்துல நம்மளாட்டி ஒரு கிணறு கூட வெட்டுறதுக்கு கூட எவனும் குழி கூட நோண்ட முடியல. ஆமா, எல்லாம் இப்ப எப்படி தண்ணி கூட குடிக்கவே மாட்டேங்கிறான், அந்த அளவுக்கு போகுது. எல்லாம் கேம்பாவான், ஜாம்பாவான், சாவனப்பா, பெப்சியா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அடிக்க மாட்டான் எங்களுக்கு ஒரு சைடு தீவை கிளம்புது. ஏன்னா இவன் காரு போய்கிட்டே இருக்கு, இப்படி உரைச்சிட்டு போகுது. ரொம்ப உயிரை பணைய வச்சு இந்த வீடியோ எடுக்கிறோம். அதுக்காவது ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு கமெண்ட் பண்ணுவேன். கமெண்ட் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். ஏதாவது கெட்ட வார்த்தையில ஏதாவது சொல்லுவீங்க, அதை மட்டும் தவிர்த்துங்க. நல்லா இருந்ததுன்னா மறக்காம நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா மறக்காம நல்லா இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இங்க பாருங்க எரிஞ்சு போய் கிடக்கலாம். பாருங்க அதுலயும் 2-3 பாட்டு அவனும் பீடி சிகரெட் அடிச்சுட்டு போட்டுருக்கேன். அப்படி கூட இருக்கலாமே, ஏன்னா அந்த மாதிரிதான் இங்க மக்கள் பண்றீங்க ஆக்சுவலா. சரி, இந்த மாதிரி இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. அது இதுமே இங்க வந்து எல்லாரும் வந்து இந்த வீட்டுல எல்லாம் இந்த குப்பையெல்லாம் அப்படியே கட்டிட்டு வந்து இங்க போட்டுருவீங்க. ஸ்பேஸ்க்கு அனுப்புங்கடா முடிஞ்சா. அதான் நீங்களே ஒரு மாசம் வீட்டுல வச்சு பாருங்க எப்படி இருக்கு. அந்த மாதிரிதான் ராக்கெட் கட்டி விடுங்க. எல்லாம் அந்த பாட்டில் நாத்தம் புடுங்குது, நாத்தம் அடிக்குது. அது மீன் நாத்தமா இல்ல அதுதான் இந்த நாத்தமா? நாங்க இறங்கி அந்த இதுக்கு போய் காட்டுறோமாங்க. ஆக்சுவலா இங்க இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா சூப்பரா போதுறா. அடி தண்ணி உள்ள விட்டுறான். தீவாக்கணுமே இந்த பாட்டு எல்லாம் போட்டுங்க. அங்க போட முடியாது, காப்பிரைட் வந்துடும். மீன் ஏதாவது போதான்னு இங்க போது பாரு. அப்பயும் பாருங்க மனுஷன் முத்தி தான் மீனை பிடிச்சி திங்கமான்னு. மீனை பிடிச்சி திங்கமான்னு கேட்கறேன். இந்த குப்பையை பாருங்களாம். இங்க இருக்கிற அழகை பார்த்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா எப்படி ஏதாவது ஒத்து போதா? தயவு செஞ்சு குப்பையை போடாதீங்க. உங்க விஜய் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நான் கேக்குறோம். விஜய் போட்டுருவாங்க. இங்க பாருங்க ஃபுல்லா அந்த பாட்டுல அந்த பிரிச்சு அப்படியே போட்டுறீங்க. தீப்பெட்டியை கொளுத்து போற மாதிரி போட்டு போயிடுறீங்க. பாருங்க ஊர்கா பைட்டு எவ்வளவு ஒரு சூப்பரான இடத்துல கொஞ்ச நாள் டூரிஸ்ட் பிளேஸா மாறினா எல்லாம் அங்க போட்டு எடுத்துட்டு வரப்ப என்ன குப்பையா இருக்கு அப்படின்னு அர்ச்சனா ஊர்கா இருக்கு. அர்ச்சனா ஊர்கா நான் என்ன சொல்றேன், அர்ச்சனா ஊர்கா, ஆர்த்தி ஊர்கா. சரி, அப்படியே போயிட்டு நாங்க வண்டி எடுத்துட்டு நேரம் அந்த இந்த டேமுக்கு அதாவது அப்படியே போலாம நடந்தே. அதான் போறாங்களே 2 பேரு. அது எனக்கு தெரியாது, அதான் கேக்குறேன். இது போவோம் போய். வந்து இப்ப நாங்க
அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படியே அந்த ரோட்டு வழியாவே. இங்க வந்து வெளில வந்து நீ அந்த ஓரத்துல வண்டி வந்து வெளில நிக்குது. நாங்க நம்பி வண்டியெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்கல்ல. தெரியல. எங்க வண்டி தெரியலையா? இவள்தான் இவனே ஒரு ஆளை இது பண்ணி எடுத்துட்டு போய் காயங்கடல போட்டு காசு முட்டாங்க அனுப்பிடுங்களா அப்படின்றான். சொல்ல முடியாது. இது வந்து நாங்க இப்போ உள்ள போறோம். இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுது. இந்த இடத்த வந்து அவ்வளோ யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. இதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து வெளில அந்த கேட்டை கிட்ட இருக்கும். ஆனா உங்களுக்கு அந்த கேட்டு கிட்ட இருக்கிறது மட்டும் வேணா புளி நல்லா இருக்கா? அதான் இது கவர்மெண்ட் புளி எடுத்துக்கிறான். கவர்மெண்ட் புளி எடுத்துக்கிறான் பாருங்க. இது ஆக்சுவலா அப்படியே ஸ்ட்ரைட்டா ரோடு மாதிரி போகுது. திருப்பி காட்டாங்க ரோடு மாதிரி. கொஞ்சம் நடுவில் போண்டி சைடில் ஒரு பாம்பு இம்மந்துன்னு பயமா. நடுவில் போனா சாணி கிடக்கும்டா. திரும்ப அப்படியே திருப்பிடு. நீ சாணியே ரோட்டை பேத்து இருந்துருடா. சாணியே ரோட்டு எங்க போறான்? அப்படியே ரோடு பேர்ந்து வந்துருக்குடா சாணியோட. சாணி அவ்வளவு பவரு. இல்ல ரோடு பிளாஸ்டிக் ரோடு அவ்வளவு வீக்கு. சாணி பவரான் ரோடு. ஆனா இது எங்கட வண்டி கூட ஓட்ட மாட்டாங்க மாட்டுக்கிட்டா. ரோடு அவ்வளவு பளபளன்னு இருக்கு. அதனாலதான் அங்க அடைச்சு வச்சிருக்காங்க. வண்டி ஓட்ட கூடாதுன்னு அடைச்சு வச்சுட்டாங்களா? நீங்க ஏதோ கோயில் கூட இருக்குவா உள்ள சாமி எங்க இருக்குண்டே கூட்டி இருக்கு. இங்க இருந்து பாப்போம் வா. ஈ வந்துருமா? இன்னமும் இந்த குழந்தை மாதிரி பாரு. நான்லாம் இப்ப சின்ன வயசுல எதை பார்த்தாலுமே பேய் வந்துருமா, ஐயோ பேய் இருக்குமா. எனக்கு பேய் கூட பயம் இல்லை, பாம்பு தான். இப்ப இங்க செமையா இது ஒரு மாதிரி அமேசான் காடு. நாங்க மாதிரி பேர் கிரில்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். செம உள்ள வந்திருக்கோம். ஆனா எந்த வெளில போய் வண்டி எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாதான் பயமா இருக்கு. வண்டி இருக்குமோ இருக்காதோ. இப்ப இது வண்டி இருக்குமா இருக்காதாவா? வண்டி இருக்கும். யாரும் எடுத்துட்டு போயிடாதீங்க. லைவ் கூட இல்லை இது. இருந்தா கூட சொல்லிடுவோம். 2 நாள் செம்மையா இருக்குடா மரம். அப்படியே ஒரு மாதிரி செம எக்ஸ்பீரியன்ஸ். இது உள்ள மறக்காம இது உள்ள ஒரு வாட்டி வந்து இது ரொம்ப தனியா ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கு. இது உள்ள உள்ள யாருமே இல்லை ஆக்சுவலா. இது வந்து அந்த சைட்ல இருக்கு. இந்த மேல ஒரு ரோடு ஏற மாதிரி வரும். ஆமா, அந்த ஏறிக்கிற ரோட்லயே வந்து அங்க கொஞ்சம் பேரு கொஞ்சம் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே இருக்கு. இது மாதிரி காளி புழுவை பார்த்தாதான் இதான் இருக்கும். என்னடா அது? அவ்வளவுதான். அங்க கட்டிட்டு இருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க உள்ள. நம்ம என்ன நினைச்சோம்? நினைக்கிறேன் உள்ள யாருமே இல்லைன்னு நினைச்சோம். ஆனா நம்ம தான் இங்க கடைசியா வந்துட்டு இருக்கோம். எல்லாருமே வந்துட்டாங்க போல. செம்மையா இருக்கு ஆக்சுவலா. இங்க வந்ததுலே பயங்கரம் இல்ல டேங்கரம் அந்த மாதிரி இருக்கு. வீடியோஸ் சொல்ற மாதிரி. ஆமா, இப்ப பாரு இது அழகா. நீங்க சன்செட் அப்பயும் வாங்க, சன்ரைஸ் அப்போ வாங்க மறக்காம. நடுவுல வந்தீங்கன்னா சன்ரைஸ் அப்ப வராதிங்க. வராங்க பேய் இருக்கும். ஐயோ கடவுளே, சன்ரைஸ் அப்போ வராதீங்க. ஆக்சுவலா இது என்ன ஒரு மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்கு பாருங்க. வேலை செய்யறேன். காட்டிட்டு உங்களுக்கு வேணா அப்படியே அது ஃபுல்லா காட்டுறோம். போன வருஷம் வந்தோம் தெரியுமா? அங்க கூட நாய் துரத்துச்சு. இப்ப நம்ம ஓடணும் போய். நாய் துரத்த நேரமா அது அங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஆனா இப்ப நம்ம போய் அப்படியே போனோம். ஓ, நீங்க போகணுமான்னு தெரியல. கொஞ்சம் வாங்க அப்படியே போய் பார்க்க வேண்டியதான். யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா செமையா இருக்காங்க ஆக்சுவலா. இது நான் ஒரு டைம் வந்திருந்தேன் எங்க அப்பா கூட. உங்க அப்பா கூட இங்க வந்தியா? அப்பெல்லாம் இது இல்ல, இது தனியாவே இல்லை இங்க. ரோஸ் அங்க போவாடா. ரோஸ் அங்க போவோம். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. இதை பார்த்துட்டு எல்லாம் நீ பின்னாடி இருந்து எடுத்தாதான் தப்பாவே தெரியும். நல்லா இருக்கிறது கூட தப்பா காட்டிட்டு இருக்காங்க. அப்படியே பயமா இருக்குடா. இது ஒரு மாதிரி இந்த பேன் பண்ண ஏரியா மாதிரி ஃபுல்லா வீடு எல்லாமே தம்பி. இறங்க தானே ரூட்டு தரல. ஐயோ ஐயோ கடவுளே, இங்க பாருங்க. இதுல இறங்கி மட்டும் பார்த்தோம்னா சும்மா வலிக்கிட்டே போவோம். அப்படியே அது உண்மைதான். இப்படியே இறங்கட்டா? இதை செஞ்சு இன்னும் கம்முன்னு இருங்க. இப்ப எப்படியா அங்க போனோம்? அப்படியே பொறுமையா நடந்து செமையா இருக்கடா ஆக்சுவலா. வேற லெவல். கல்யாணம் அங்க இருக்கிற வெயிலாம் இங்கெல்லாம் ஆனா குப்பை எதுவுமே இல்லை, கிளீனா இருக்கு. ஏன்னா இங்க வந்து இந்த கட்டடங்கள்லாம் இருக்கனால இங்க கிளீனா இருக்கு. வெளில யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால குப்பையை வாரி அடிச்சுட்டு போயிடுறீங்க. அதான் ஆக்சுவலா இங்க ஏதோ இப்ப வேலை நடந்துட்டு இருக்கு போல. என்னன்னு தெரியல. புதுப்பிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் டேம். ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப புதுசா இருக்க மாதிரிதான் தெரியுது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் கட்டு. நம்ம அப்படியே வந்தா நம்மள விட்டுருக்க மாட்டோம்.
இது ரொம்ப 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 செமையா இருக்கு. நம்ம இந்த பொன்னியின் செல்வன்ல பொன்னியின் செல்வங்கிற பேரு இந்த படம் இருக்குல்ல, எந்த படம்? விக்ரம் ஒரு படத்துல இருப்பான், அதுல வந்து அத கூட இது இருக்குல்ல, ஐஸ்வர்யா ராய் 2 பேர்த்து இருந்தாரு அறிவிலேருந்து. உசுரே போகுது உசுரே போகுது, அது மாதிரி தண்ணி போகுது. எங்க அந்த மாதிரி தண்ணி தான் போகுதா? சரி வேற வேற அது சாதாரணமா ஒரு தண்ணி போகுது, நம்மள போக கூடாதுங்கிறாங்க. நாயெல்லாம் போகுது அங்க, அதான் நம்மள வியக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து இந்த இடத்த பாருங்க, எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா சூப்பரா இருக்கு. இது மட்டும் அப்படியே தனியா கட்டாயி அப்படியே கப்பல் மாதிரி போயிட்டு காட்டு மன்னர் கோயில நம்மள தவிர இங்க எவனும் வந்துருக்க மாட்டான். ஆமா, இது ஒரு மாதிரி ஹைடனா இருக்கு. ஆனா ஹிடன் குச்சிட்டா எதனுக்கு ஆளை எப்படி எம்புட்டு இருக்குன்னே தெரியாது. சல்லுன்னு அப்படியே அப்படியே இப்படி கையை மட்டும் தான் நீட்டும், அப்படியே உள்ள போயிடுவாரு. சல்லுன்னு போயிட்டே இருப்பாரு, நீந்த முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 1500 கிலோ மில்லியன் டன் இங்க வந்து தண்ணியை வந்து தேக்க வைக்க முடியும். இங்க வந்து அதுக்கு அந்தாண்ட சொல்றது. அவ்வளவு தண்ணியை வந்து கிட்டத்தட்ட இது உள்ள வச்சுக்க முடியும். இவ்வளவு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இந்த வீராணம் ஏரிக்கு. ஆக்சுவலா என்ன கிடைச்சது, ஏதாவது கீழே கிடச்சதுன்னா எடுத்து வச்சு வீட்டுக்கு போயிடறான். நீங்க வந்து அப்சல்யூட்ல பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஏதாவது பொருள் இருந்ததுன்னா அது அப்சல் எடுத்து வந்ததுதான். வித்தியாசமா ஏதாவது பொருள் இருந்ததுன்னா அது அப்சல் எடுத்து வந்தது. சின்சான் மாதிரி நான் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான இது வந்து உங்க வேர்ல்டுலயே பாத்துருக்கேன். முக்கியமான விஷயத்த காட்ட மறந்துட்டோம். இது வந்து எங்களுக்குமே ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான விஷயம் தான். அது என்ன விஷயங்கிறத இது நானே உங்களுக்கு அதை காட்டுறேன். மறக்காம இதை பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், மறக்காம அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. காட்டுறேன். இந்த மொட்டைக்காகவே ஒரு இது உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ஆர்வமா இருந்தது. இது வந்து வீராணயத்தோட எனக்கு இதை பார்த்துதான் இன்னும் பெரிய ஆகுது அந்த அளவுக்கு. நாய் எங்க நிக்க பாரு, நாய்க்கு எவ்வளவு தைரியம் பாரு. அந்த நாய்க்கு இருக்கிற தைரியம் கூட நமக்கு இல்லையே. நான் காலப்பா இப்படியே இறங்கி போமா, அப்படியே நீச்சல் அடிச்சு நேரா சென்னைக்கு போயிடுவோம். புறாலாம் போகுதுங்க இங்க வந்தா. புறா பார்த்ததே இல்லையா? இன்னும் புறா போகுது, பாம்பு போகுது, புறா கூடு கட்டுது. நாங்க போய் இறங்குவோம் வாங்க. இது கீழே நாங்க இறங்கி நாங்க உளுந்துருவோமோன்னு பயமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இருங்க போறாங்க. செயினை போடுறா எவ்வளவு கட்டையா இருக்குன்னு. இந்த செயின்லாம் அவங்க எப்படி போடுவாங்க ஆக்சுவலா? நான் செயின் கட்டையை காட்டுறேன் நானு. கிளவுஸ் இருக்கு போறா, கிளவுஸ் இருக்கு, தூக்கிட்டு போயிடலாங்க. இல்ல அழுக்கா இருக்கு. அது நல்லா இருந்தா தூக்கிட்டு போயிருப்பா. இது மேல எப்படி ஏறுறது? நான் ஏறிட்டா இரு, நான் அப்ப மேலே ஏறிக்கிறேன். கரண்ட் டேய். ஆக்சுவலா செயின் இவ்வளோ கட்டையா இருக்கு. இப்ப அப்படியே போயிட்டு உள்ள காட்டுறோம் வாங்க. உள்ள வாங்க. என்ன எப்படியே இன்னைக்கு பேண்ட் போட வச்சுட்டானோ இங்க பாருங்க. ஆமா, அப்சல் பேண்ட் போட்டதுக்கு அவனுக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வேற கொடுங்க. எங்க அம்மா பேண்ட் போட சொல்லிட்டாங்க. எங்க அம்மா நான் இவனும் சேர்ந்து சொன்னானோ. ஆமா, பேண்ட் தான். பேண்ட்னா கைலி போட்டினா இப்போ வந்து ஃப்ரீயா இருக்கும். அது நல்லா தான். அப்படியே கையில தூக்குனா அப்படியே உள்ள காத்து போகும். அதுக்காக ஏர் கூலர் மாதிரி பேண்ட் போட்டா கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த இதுக்கு கைலி போட்டா ஒரு மாதிரி இருந்தது. சரி பேண்ட் போட்டாடான்னு சொன்னா நல்லா. இன்னும் வந்து நீ லூஸா போட்டுக்கலாம். இவ்வளவு பேண்ட்டை பத்தி சொல்ல தெரிஞ்ச எனக்கு ஜிப்பா போடல. கடைசியில கால்பட்டு பயிலாம் கையில போட்டு இது போனா புறா பறந்து போகுது. செமையா இருக்கு. கீழே போய் வைப்போம் ஒரு வாட்டி. பாத்தீங்கன்னா இந்த பூ வேணுமா உனக்கு? பாருங்க யாரும் அலக்க போட்டு எடுக்கிற மாதிரி என்னமோ இதை போட்டு. அடுத்து நம்ம சைஸ் எனக்கு பூ வேண்டாடி பிக்கிறான்டா பூ. அவங்க ஏதாவது திட்ட போறாங்கடா. பூவெல்லாம் அவங்கள வளர்க்குறாங்க. பூமி தானே வளர்க்குது. இருக்கிற பூவெல்லாம் வீணாக்கிடுவான் நாட்டுக்கு. ஆமாடா, இங்க வருங்க இதை காட்டுங்க. அதை நானே பண்றேன். செல்ஃபி ஸ்டிக் இதை வச்சு அவனாவது இதுல தெரியும். பிங்கடா இந்த பக்கத்து வீட்டு கிளவிலாம் இந்த முருங்காய் பூ ஒடிச்சிட்டு வர மாரி இவன் அந்த பூவை என்ன பிச்சிட்டியா காட்டு. டபுள் கலர். அதான் நானும் சொன்னேன் பூவை விற்கிறேன் இதை விற்கிறேன். நல்லா இருக்கு. எனக்கு அந்த ப்ரௌன் வேண்டாம். அந்த ப்ரௌன் விற்கிறேன். ப்ரௌன் இதே இருக்குடா. சொட்டு கொண்டு இருக்கு ப்ரௌனு.
செமையா இருக்கா இப்ப அடுத்து காட்டு காட்டு ஏய் நல்லா வந்துருடா இதுல நீ காட்டு இரு இப்படி வச்சு பாரு சூரியன் நாராயண் தூக்கி போட்டு கேமராலே காட்டலடா இது தூக்கி போட்டுட்டா என்னமோ வீணா போன பிரஸ் மாதிரி இருக்கு மூடுமா இரு போ கட் பண்ணிட்டியா அது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு சின்ன ஒரு அது என்ன அது பேர் என்னடா சைஃபன் அது பேரு இங்க அது ஏன் இப்ப இங்கிலீஷ்ல சொல்றான் இன்னும் ஒரு பேர் அதானே தமிழ் அந்த இடத்தோட இன்னொரு நீர் தேக்கம் மாதிரி இன்னொன்னு இருக்கும் அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அது ஆனா அது வீரநீர் கிட்ட தான் அதுவும் அது நீர்வீழ்ச்சி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அந்த இடத்த நாங்க அடுத்து உங்களுக்கு காட்டுறோம் நேரப்ப அங்கதான் போறோம் அங்க போயிட்டு கண்டினியூ பண்றோம் இது அப்படியே வந்து நேரா நம்ம அங்க காட்டணும் பாரு அங்க இருக்கு கரெக்டா காட்டணும் அப்படியே ஜாயிண்ட் ஆகி நேரா அங்க இருக்கு அவ்வளவுதான் வீரநீர் இப்படி போகுது அங்க வடவாறுல இருந்து அங்க போகுது வடவாறுல இருந்து தண்ணி போகுது அங்க போற இடத்துல இப்படி ஒரு அழகான இடம் இருக்கு மறக்காம இதையே வந்து பாருங்க எல்லாரும் அதுதான் பேசுறேன் அவ்வளவுதான் வீரநீர் பப்பு கட்டுறாங்கடா இதோட இன்னொரு வீடியோ நல்லதா வரும் அதையும் மறக்காம பாருங்க ஆமா இன்னொரு ஒரு நல்ல வீடியோல சந்திக்கணும் உங்களிடம் விடைபெறுகிறது பாய் காய்